நாளைக்கான ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, சிவா வந்து சஞ்சய் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இது மாரி துரு வந்து இங்க தான் சுத்திட்டு இருக்கான். அவன எப்படின்னா புடிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நம்ம சஞ்சயும் அதுக்கான வேலைய தான் வந்து பார்க்க போறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில வந்து துருவ பிடிச்சுருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாவும் வந்து அந்த கோர்ட்லேருந்து வந்து பிரச்சனைலேருந்து வெளியில வந்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா வந்து ஸ்னேகா கீழ வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து தனியா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு வந்து அவர் வந்து ஒர்க் பண்ண போறாரு. இதெல்லாம் வந்து தான் நம்ம பார்த்த ஸ்னேகா வந்து வயித்தெரிச்சல் வந்து பட போறாங்க. ஸோ அது வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ வந்து நெறைய ஸ்னேகா சூழ்ச்சி செய்ய போறாங்க. எப்படி தப்பிக்கிறாரு நம்ம சிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி வந்து காயத்ரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது வந்து பைரவி வந்து காயத்ரி கால் பண்ணியிருந்தாம்மா, இது மாரி ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்க போய் பார்த்தேன். அது மாரி மயக்கமா இருந்தா, அதனால நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே இசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தப்பிச்சுக்கிறாரு. நானும் மயக்கமா இருந்தேன்னு சொல்லிட்டு தான் அவர் ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சேன். அதுக்கப்புறம் கூட்டிட்டு வரலான்னு நெனச்சேன். அதுக்குள்ள வந்து பைரவியே வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லாரும் வந்து இசக்கிய நம்பிடுறாங்க. ஆனா வந்து காயத்ரிக்கும், பைரவிக்கும் தான் தெரிய வந்து இசக்கி வந்து இது வேற ஏதோ வேலைய வந்து பார்த்துருக்கான். கூடிய சீக்கிரத்துல இவன் முகத்த கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி நெனச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா வந்து பார்த்தீங்கன்னா, இவளால தான் எல்லா பிளானும் கெட்டுச்சு. இவள வந்து சும்மாவே விடக்கூடாது. அக்கா, தங்கச்சி 2 பேரும் வீட்ட விட்டு தொரத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது போல நெறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல மறக்காம